ஹாய் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் தான். நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம மில்கை ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிடுவோம். நல்லா சுண்ட காய்ச்சணும். அப்புறமா கஸ்டர்ட் பவுடரை ஒரு பவுலில் எடுத்து அதையும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த காய்ச்சிக்கிட்டு இருக்க பாலில் இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ரொம்ப நேரம் காயணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சணும். காய்ச்சுவோம். இது மாதிரி சுண்டை காய்ச்சிக்கணும். அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இனிப்பு தேவை, அதனால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸு போடுவோம் கட் பண்ணி உள்ள. இருந்தாலும் இந்த மில்க்கு மிக்சிங்கும் நல்லா இனிப்பாக இருக்கணும். அப்போ தான் அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மில்க்லேயும் நம்ம இப்போ சுகர் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா காய்ச்சுவோம். பாருங்கள், திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்புறமா ஒரு பவுலில் நம்ம இதை மாற்ற போகிறோம். இந்த பவுலில் மாற்றுவோம், ஏன்னா ஃப்ரீசரில் வைக்கணும். அதனால் இப்படி ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். மாற்றிட்டு இது ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் அந்த டாப்பில் உள்ள டோரை ஓப்பன் பண்ணி வச்சிட போகிறோம். உள்ளே வச்சாச்சு. அப்புறமா நம்ம அதுக்குள்ளே போட போகிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுவோம். அது ஒரு 2 hour உள்ளே இருக்கணும். இப்போது நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதை ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரே ஃப்ரூட்ஸை கட் பண்ணுறோம். செரியை கட் பண்ணுறோம். 2 பீஸாக கட் பண்ணி போடுவோம். அப்போ தான் எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம அதை ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் ஒன்று மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா ட்ரே கிரேப்ஸ் உள்ளே போட்டாச்சு. அப்புறமா பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பேரிச்சம்பழத்தையும் உள்ளே விதை இருக்கிறதுனால லைட்டாக கட் பண்ணி கீறி எடுத்துகிட்டு விதையை எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே மிக்ஸ் பண்ணுவோம். லைட்டாக கட் பண்ணி மட்டும் வச்சுட்டு விதையை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கிரேப்பு, அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். க்ரீன் கிரேப்ஸை 2 கட் பண்ணுறோம். நான் அந்த மிக்சிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு நான் கட் பண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ க்ரீன் கிரேப்ஸை இவ்வளோ சேர்த்துருக்கேன் கட் பண்ணி எடுத்து. அப்புறமா மாதுளம்பழத்தை உடச்சி சேர்க்க போகிறோம். மாதுளம்பழத்தை கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அந்த பழத்தை பிரித்து எடுத்துக்கலாம். அப்புறமா ஆப்பிள் கட் பண்ண போகிறோம். ஆப்பிளே அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிக்குவோம். இந்த ஃப்ரூட்ஸு கரெக்டாக இருந்தது. நான் அந்த பவுலில் நான் அந்த கஸ்டர்டு மில்க்கை நான் காய்ச்சி வச்சுருக்கேன்ல, அதுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. 2 ஹவருக்கு அப்புறமா இதை நம்ம எடுக்கிறோம். நல்லா கட்டியாகிடுச்சு. கொஞ்சம் பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கட்டியாகிடுச்சு. எல்லாம் நல்லா சைடில் எல்லாம் பாருங்கள், ஐஸ் உறைஞ்சி போய் நிற்கிது. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இப்போது நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கட்டியாகிடுச்சு. இந்த ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம்னு சொல்லி சாப்பிட்ருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்கும்னா. இது அதில் ஃப்ளேவர் வேறு ஏதாவது வெண்ணிலா அந்த மாதிரி சேர்ப்பாங்க. இதில் எதுவுமே ஃப்ளேவர் சேர்க்கல, கஸ்டர்ட் பவுடர் மட்டும் சேர்த்துருக்குறோம். இப்போது அந்த ஃப்ரூட்ஸோட
இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஐஸ்கிரீம் மெல்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதா? இன்னும் கொஞ்சம் நேரம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கும். ப்ளஸ் வெண்ணிலா ஃப்ளேவரிங் மட்டும் வராது, அவ்வளோதான். இப்போது மாதுளம்பழத்தை சேர்த்துக்குவோம், ஆப்பிளையும் சேர்த்துக்குவோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ கஸ்டர்டு ஃப்ரூட் சாலட் ரெடி. இதை அப்படியே நம்ம ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா இது அதை விட சூப்பராக இருக்கும். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் இந்த மிக்ஸிங் கரெக்டாக இருக்குது. இப்போ கார்னிஷ் பண்ணிக்கலாம். மாதுளை மேலே போட்டாச்சு. அப்புறம் குங்குமப்பூவை லைட்டாக மேலே போட்டுக்குவோம் கார்னிஷ்காக. ஓகே, இதை பார்க்கும்போதே சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வரும். ஓகே, என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ் கிச்சன். பாய்.